கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஷ். வணக்கம். வணக்கம் தோழர். நீங்க பார்த்திருப்பீங்க, திமுக காங்கிரஸ் 20 ஆண்டுகால நட்பு பகையாக மாறி இருக்கிறது. தாவேகாவுடைய வெற்றிக்கு பிறகு திமுக காங்கிரஸ் பிளவு ஏற்பட்டிருக்கிறது. இந்தியா கூட்டணியும் உடஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அண்மையில பேசின முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட திமுக எம்பிக்கள்கிட்ட பேசும்போது காங்கிரஸோட சேர்ந்து பயணிக்க கூடாது, தனிச்சே செயல்படுங்க, அவங்க எந்த ஒரு போராட்டம் நடத்துறாங்களோ நாடாளுமன்ற சம்பந்தமா அதில் நீங்கள் பங்கேற்காதீங்க, திமுகவினர் தனித்தே செயல்படணும்னு சொல்லியிருக்காங்க. இருக்கைகளும் மாற்றப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் இன்னொரு பாஜக தான். காங்கிரஸ் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா காங்கிரஸ்ல பண்ணையாறுகள், நிலச்சுமந்தார்கள், ஆண்ட பரம்பரை, கீண்ட பரம்பரை, ஜாதி வெறி பிடிச்சவன், மதவெறி பிடிச்சவன் எல்லாருமே இருந்தான். எப்ப சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் காங்கிரஸ் அரசு அமையுது, ஜவஹர்லால் நேரு பிரதமர் ஆகிறாரு. இங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் எல்லாம் முதலமைச்சர். அதுக்கப்புறம் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதுக்கப்புறம் தான் திக, அதுக்கப்புறம் தான் திமுக, அதுக்கப்புறம் தான் அதிமுக எல்லாமே வருது. இப்போ காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சிருக்குது, மாட்டுக்கிறது கிடையாது. காமராஜர் ஆட்சியை நான் பாராட்டுறேன். நல்லாட்சி கொடுத்தாரு, கல்வியை கொடுத்தாரு, ஸ்கூல் திறந்தாரு, எல்லாம் பண்ணாரு, டேம் கட்டினாரு, சேலம் உருக்கால கொண்டு வந்தாரு, எல்லாம் கொண்டு வந்தாரு. ஆனா காங்கிரஸ் எப்படின்னா, சிம்பிளா சொல்றேன், கதர் சட்டை கிழிஞ்சா தைக்க முடியாது, காங்கிரஸ்கான திருத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான கும்பல் தான் அந்த கும்பல். நீங்க காங்கிரஸ் நீங்க சாரம் நினைக்காதீங்க. துரோகத்தை அவங்க தான் கத்துக்கணும். துரோகத்துக்கு ஒரு ஆஸ்கர் நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னா காங்கிரஸ் தான் கொடுக்கணும். லேகியம் போட்டு வைக்கிற மாதிரி. ஆமா, முதுகுல குத்துறது, துரோகம் பண்றது, கீழ்த்தரமான வேலை பண்றது, ஊழ வேலை பாக்குற வேலை ஃபுல்லா அவங்க எக்ஸ்பர்ட் இல்ல காங்கிரஸ். அதுல நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ் பெரிய அப்படி தமிழ்நாட்டோட அப்படி ஆளுங்கட்சி, அது நிரந்தரமா அப்படி தமிழ்நாட்டுக்கான கட்சி அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அதுக்கு ஒரு காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கொண்டு வராங்க. அன்னி பெசன்ட் அவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்குறாங்க, தியாசபிக்கல் சொசைட்டி அந்த குரூப். அதுல என்னன்னா அது இப்ப அடுத்த காலப்போக்கில் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, அந்த குடும்பம், காந்தி குடும்பம் கையில போகுது. அப்புறம் சோனியா காந்தி வருது, ராகுல் காந்தி வருது. இப்போ மாணி இவர்கிட்ட போயிருக்குது, மல்லிகார்ஜுன கர்கிட்ட போயிருக்குது. அதோட வரலாறு சிம்பிளா சொல்ல போனா அது இன்னொரு பிஜேபி தான். பிஜேபி ஹார்டு ஹிந்துத்துவா, இது சாஃப்ட் ஹிந்துத்துவா. புரியுதா உங்களுக்கு? இது என்னன்னா, அவன் ஹார்டா பண்றதை ஃபுல்லா நீங்க சாஃப்டா பண்ணுவாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இவன்டையும் ஜாதி இருக்குது, பார்ப்பனியா இருக்குது. பார்ப்பன கும்பல் 3% கும்பல் அங்கேயே உட்காந்துருக்காங்க காங்கிரஸ்குள்ளேயும். அங்கேயும் ஜாதிய தீண்டாமைகள் இருக்குது. காங்கிரஸ்குள்ளேயும் 1000 கூத்து இருக்குது. அவ்வளவு ஈஸியா யாரும் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாம் அவ்வளவு ஈஸியா உச்சபட்ச அதிகாரத்துல வர முடியாது காங்கிரஸ்ல. அதுதான் காங்கிரஸோட லெவலு. சோனியா ஒன்னும் பெரிய புரட்சி எல்லாம் ஒன்றும் பண்ணல காங்கிரஸ் வச்சுட்டு இந்தியாவுக்கு. புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த காங்கிரஸ் ஒரு தேவையில்லாத ஆணி தான் தமிழ்நாட்டுக்கு. அடிச்சு தூக்கி எரிஞ்சுட்டாங்க. பக்தவச்சலம் டீம், அந்த டீம் இருந்தது 1963 67 டைம்ல. பஞ்சம் சாப்பாட்டு வழி இல்லாம அப்பதான் பல பேர் புலம்பெயர்ந்து போறேன். தமிழன் மலேசியாவுக்கு, சிங்கப்பூருக்கு போறேன், பாம்பேக்கு போறேன், உலக நாடெல்லாம் போறேன். தமிழன் தமிழ்நாட்டை விட்டு ஓடினதே காங்கிரஸ் பீரியட்ல தான், மறந்துடாதீங்க. அதை அண்ணா வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டிலே வாழ்றேன் தமிழன். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப அண்ணா யாரை எடுத்து புரட்சி பண்ணாரு? காங்கிரஸ் தான் புரட்சி பண்ணாரு. காங்கிரஸ் தான் தூக்கி போட்டு மிதிச்சு தம்சம் பண்ணி இந்தியாலே முதல் முறையா காங்கிரஸ் அல்லாத அரசு அமைச்சது பேரறிஞர் அண்ணா, திமுக. அந்த சாதனை தமிழ்நாடு தான் சொந்தம். அப்ப காங்கிரஸ் எந்த அளவுக்கு மக்கள் கேவலமா பார்த்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு ஒழிக்கப்பட்ட காங்கிரஸ் இன்னைக்கு விஜயால, தாவேகாவால, முதலமைச்சர் விஜயால இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்திருக்கு. இன்னைக்கு ரெண்டு மினிஸ்டர் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. எனக்கு அசிங்கமா இருக்கு, அவமானமா இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்ணது மிகப்பெரிய தவறு, வரலாற்று பிள்ளை. என்னைய பொறுத்தவரை காங்கிரஸ்க்கு 2 கேபினெட் பெர்த் எல்லாம் கொடுத்தது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. நீங்க 5 சீட்டுக்காக, சரி ஓகே, உங்களுக்கு 5 சீட் வந்திருந்தா நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க. பட் 5 சீட் அவங்க தயவுல நீங்க ஆட்சி நடத்துறீங்க விஜய் அவர்கள். அதனால போய் இப்படி ஒரு வரலாற்று பிள்ளைய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பண்ணிருக்கவே கூடாது. எனக்கு ரொம்ப வருத்தம். அது தாவேகா மேல எனக்கு ரொம்ப வருத்தம் அந்த விஷயத்துல. ஏன்னா இவங்களுக்கு போய் 2 கேபினெட், விஸ்வநாதனுக்கும் இந்த ராஜேஷ்குமாருக்கும். ஏன்னா அதனால சல்லி பைசாக்கு போதும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு. அவங்க இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? மத்த ஸ்டேட்ல காங்கிரஸ்காரங்க, தமிழ்நாட்டுல எங்க கவர்மெண்ட் தான் நடந்துகிட்டு இருக்குன்றேன். தாவேகா கவர்மெண்ட் சொல்றது இல்ல, காங்கிரஸ் கவர்மெண்ட்ன்றேன். அந்த லெவல் தான் அவங்க லட்சணம். நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். மேகதாதுல தண்ணி தர மாட்டான், அங்க காங்கிரஸ் கவர்மெண்ட், இங்கேயும் காங்கிரஸ் கவர்மெண்ட் அலையன்ஸ். அப்ப பார்த்தா அங்க இருக்கவே அதை பேச மாட்டான், அங்க இருக்கவே இதுக்கு ஒத்துழைக்க மாட்டான். அப்ப இந்தியா ஏன் நான் மதிக்கணும்? காங்கிரஸ் நான் எதுக்கு மதிக்கணும்? என் ஸ்டேட்டுக்கு, தமிழ்நாடு, என்னோட மாநிலத்துக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு தண்ணியே தர மாட்டான் காவிரில இருந்து. அப்ப எதுக்கு நான் மதிக்கணும் காங்கிரஸ்? அங்க இருக்க காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே பண்ணிட்டு இருக்கு, ஓரவஞ்சனை பண்ணு தமிழ்நாட்டுக்கு எதிரா. தமிழர்கள் உரிமையை பறிக்குது. இல்ல காவிரியில நிரம்புனா நாங்க தருவோம்னு சொல்றாங்களா? நிரம்பினாலும் தரமாட்டான், நிரமாட்டாலும் தரமாட்டான். தமிழ்நாட்டை வஞ்சிக்கணும். தமிழர்களுக்கு எதிரான ஒரு போக்கு இருக்கு கர்நாடகால. புரியுது உங்களுக்கு? கர்நாடகால அது காங்கிரஸ் அதை பண்ணுது. இப்ப டி.கே. சிவகுமார் திரும்ப சிஎம் ஆகணும் கர்நாடகால. அதுக்கு இந்த மேகதாது பிரச்சனையை வச்சு அந்த குளிர்காயிறான். தமிழ்நாட்டுக்கு எதிராக விருப்ப பரப்பி தன்னை ஒரு கன்னடிக பாதுகாவலர்னு சொல்லி அவன் சிஎம் பாக்குறான். இதான் நடந்துகிட்டு இருக்கு கர்நாடகால. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப காங்கிரஸ் இப்படி வருது இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப திமுக போட்ட பிச்சை தான் காங்கிரஸ்க்கு இந்த எம்எல்ஏ. தயவுசெய்து மறந்துடாதீங்க. எம்பி 10 எம்பி சொலையா போனது திமுக போட்ட பிச்சை. இப்ப வெக்கமே இல்லாம எப்படி வெள்ளைன்னு சொல்லி இந்த வெள்ளை சட்டை போட்டு திடீர்னு தெரியல காங்கிரஸ்காரங்க. வெக்கமான சூடு சொல்ற காங்கிரஸ்காரனுக்கு இருக்கா இல்லையா? நான் என்ன கேக்குறேன்னா, எப்படி திமுக நீ முதல்ல அப்படி குத்துவ? சீட்டு கொடுத்து உன்னை ஜெயிக்க வச்சு, உன்னை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சு
உனக்கு இன்னைக்கு 40 எம்பியை கொடுத்து உனக்கு இவ்வளவு ஆதரவு பார்லிமெண்ட்ல பேக்கப் பண்ணி உனக்கு இவ்வளவு சப்போர்ட் இவ்வளவு ஆண்டுகளா பண்ணி கடந்த 25 வருஷமா காங்கிரஸ் வந்து திமுக நம்பி தான் வண்டி ஓட்டிட்டு இருக்க பார்லிமெண்ட்ல. 10 வருஷம் யூபிஏ கவர்மெண்ட் மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருந்தது காரணம் திமுக போட்ட பிச்சை. எல்லாமே திமுக போட்ட பிச்சையில தான் வாழ்றீங்க. அறிவாலயம் போட்ட பிச்சையில, முக ஸ்டாலின் போட்ட பிச்சை, கலைஞர் போட்ட பிச்சை, உதயநிதி போட்ட பிச்சையில வாழ்றதான் காங்கிரஸ். அப்படிப்பட்ட காங்கிரஸ் வந்து எப்படி வெக்கமே இல்லாம நீ வந்து சொல்றீங்க தமிழ்நாட்டு எங்களை மக்கள் அங்கீகரிச்சு எங்க உங்களை மக்கள் அங்கீகரிச்சா 3% ஓட்டு இருக்கு உங்களுக்கு. பாஜக இருக்கிறத விட கம்மியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாஜக கூட 8-10% வச்சிருக்காங்க. ஆமா, இவங்க கூட ஜாதி எலமெண்ட் மத எலமெண்ட் எல்லாம் வச்சு இந்த 3% கும்பல் வச்சு ஓட்டு வச்சிருக்கேன். உன்ட்ட என்ன ஓட் பேங்க் இருக்கு உனக்கு? நான் திமுக போட்ட பிச்சையில தான் நீங்க வாழ்றீங்க. புரிஞ்சுக்கோ. அப்படிதான் நான் பேசுவேன். காங்கிரஸ் கடுமையா தான் தாக்குவேன். ஏன்னா மாணிக்கம் தாக்கூர்லாம் வந்து பேசுறது சரியே இல்லை. அடாவடித்தனமா அராஜகமா பேசுறீங்க. இப்ப என்னன்னா தாவேகாவை நீங்க நம்புறீங்க. இன்னும் என்ன நடக்கும்னு சொல்றேன் கேளுங்க. திமுக ஊத்தி மூட போகுது காங்கிரஸ் பார்லிமெண்ட்ல. இனிமேல் வரக்கூடிய எல்லா மசோதாவுக்கும் திமுக என்ன பண்ணு வெளிநடப்பு செஞ்சிடும். எல்லா மசோதாவும் நிறைவேறிடும். காங்கிரஸ் மொத்தமா குழி தோண்டி புதைக்க போகுது திமுக. இப்பதான் நடக்க போகுது. திமுக காங்கிரஸ் செஞ்ச துரோகம்னா சாதாரண துரோகம் கிடையாது. முதுல குத்துனது வந்து மிக கீழ்த்தரமான செயல். என்னைய பொறுத்தவரை அவன் உங்களை எலெக்ஷன் ஜெயிக்க வச்சாங்க. 5 எம்எல்ஏ நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. 20 சீட்டு வாங்கி ஜெயிச்சீங்க. 2 ராஜ்யசபா வாங்கிட்டீங்க. அது நான் என்ன கேட்கறேன்னா ஒரு நன்றி சொல்ல மாட்டீங்களா போய் ஸ்டாலின் அவர்களுக்கு? ஒரு அறிவாளத்தை போய் நன்றி சொல்ல மாட்டீங்களா? நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெயிச்சிட்டோம், 5 எம்எல்ஏ உங்களாலதான் வந்ததுன்னு சொல்ல மாட்டீங்களா? அப்படியே தாவேக்காக ஓடுறீங்க. அப்படியே விஜய்கிட்ட போய் மீட் பண்ணிட்டு அப்படியே போய் அலையன்ஸ் சேர்ந்து டக்குன்னு 2 மினிஸ்டர் வாங்கி உட்காந்துட்டீங்க. அப்ப இதான் காங்கிரஸோட லட்சணம். காங்கிரஸோட புத்தி கேவலமான புத்தி, துரோக புத்தி. அந்த ரத்தத்திலே துரோகம் தான் ஊறி இருக்கும் காங்கிரஸ் ரத்தத்துல. அதுல நல்லதே நீ எதிர்பார்க்க முடியாது. அப்ப என்னன்னா பிஜேபி இருக்கக்கூடிய எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. மதவாதம், ஜாதியவாதம், பார்ப்பனிய ஆதிக்கம், ஓபிசி எஸ்சி எஸ்டி புறக்கணிப்பு, இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை அட்ராக்ட் பண்றதுக்கு லைட்டா சாஃப்டா இந்துத்துவ அந்த வச்சுக்கிட்டு இந்துத்தையும் துவேஷம் பண்றது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் கிறிஸ்டினை முடிச்சுக்கிட்டு அவங்களே வந்து நல்லது செய்யறது கிடையாது. அவங்களே ஓரவஞ்சனை பண்ணி அவங்க நாசமாக்குறது. காங்கிரஸ் புத்தி இதுதான். மாநில உரிமைகள், மாநில சுயாட்சியில் காங்கிரஸ் என்ன உறுதியா இருந்தது? எத்தனை ஸ்டேட் கவர்மெண்ட் கலச்சு விட்டுருக்காங்க தெரியுமா? இந்திரா காந்தி பீரியட்ல எமர்ஜென்சியை உங்க இந்திரா காந்தி தான் கொண்டு வந்துச்சு. அடாவடித்தனம் பண்ணதே உங்க இந்திரா காந்தி தான். மிஸ்ஸா யார் பார்த்தா? தமிழ்நாடு தான் பார்த்துச்சு. பாஜகவுக்கு முன்னோடியே அவங்க தான். ஆமா, பாஜக இப்ப ஹார்டா பண்றாங்க தோழர். பாஜக வந்து பயங்கரமா பண்றாங்க. மூர்க்கமா பண்றத ஃபுல்லா சாஃப்டா பண்ணவே அவங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். சிம்பிளா சொல்ல போனா அதனால வந்து காங்கிரஸும் பாஜகவும் ஒரு நாணயத்தின் இரு பக்கம் கேவலமான அரசியல் தான் பண்ணுவாங்க. இதுல முக்கியமாக இந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர்ல வந்து டீலிமிட்டேஷன் மீண்டும் கொண்டு வர போறதுக்கான ஒரு சட்டம் வரப்போதா ஒரு தகவல் வருகிறது. மோடியோடு ஸ்டாலின் பேசினார் அப்படின்னு பல்வேறு கருத்துகள் கூட வருகிறது. அமித்ஷாவோட பேசிக்கிட்டு இருக்கார், போன்ல பேசுறான்னு செய்திகள்ல வருது. உண்மைதானா தோழர்? பேசுறாங்கன்னா அரசியல்ல வந்து எல்லாருமே நண்பர்கள் தான். புரியுதா உங்களுக்கு? கருத்தியல் ரீதியா 1000 முரண்பாடுகள் எதிரியா இருந்தா கூட அரசியல் களத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம எல்லாம் மக்களுக்காக அரசியல் பண்றவங்க தான். எல்லாருமே நண்பர்கள் தான். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப காங்கிரஸ் வந்து இப்ப எப்படின்னா வந்து திமுகவை நீ பகைச்சுக்கிட்ட, நீ அதோட விளைவை கொடூரமா சந்திப்ப. உன்னைய குழி தோண்டி புதைச்சு உன்னை அடக்கம் பண்ணாம திமுக விடாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாலின் விட மாட்டாரு, உதயநிதி விட மாட்டாங்க. இது கண்டிப்பா நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க. சர்வநாசம் ஆக போது காங்கிரஸ். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அடுத்த 2029 ராகுல் காந்தி பிரதமர் ஆக முடியாது. காங்கிரஸ் ஆட்சியில அமையாது. உங்களை போங்க ஆக்கிடுவாங்க மக்கள். இன்னொரு விஷயம், அடுத்த 2029 100 எம்பி வருதான் பார்ப்போம். அப்புறம் பார்ப்போம். முதல்ல 100 இருக்குல்ல, 100 நாசமா போய் எல்லாருமே காங்கிரஸ்க்கு எதிராக மாறிட்டான். மம்தா பானர்ஜி, என்சிபி, எல்லா மாநில கட்சிகளும் காங்கிரஸ்க்கு எதிராக மாறிட்டான். அடுத்த எலெக்ஷன்ல 50 வரதுமே டவுட் தான். மொத்தமா ஊத்தி மூட போறாங்க. என்ன வருத்தம்? இதன் விளைவா வந்து பிஜேபி திரும்ப கவர்மெண்ட் வரப்போகுது 2029. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. திரும்பி மோடி தான் பிரைம் மினிஸ்டர். அதுல மாற்றுக்கிறதே இல்ல. ஏன்னா இந்த காங்கிரஸ் பண்ற இந்த சதி வேலைகள், சூழ்ச்சி வேலைகள், துரோக வேலைகள், நன்றி கட்ட வேலை, கீழ்த்தரமான சீப்பான வேலை, மாமா வேலை, ஊழ வேலை, இந்த வேலையால காங்கிரஸ் தான் பிஜேபி வந்து உட்கார வைக்குது அதிகாரத்துல. நீங்க பிஜேபி நீங்க 10 வருஷம் இருக்கான்னு அதிகாரத்துல காரணமே காங்கிரஸ் ஆடின ஆட்டம் தான். சோனியா காந்தி ஆடின ஆட்டம், ராகுல் காந்தி ஆடின ஆட்டம் தான். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு பிஜேபி, மோடி, அமித்ஷாவால நாடு அழியுது இல்ல. இந்த RSS ஆல 3% பார்ப்பன கும்பலால இன்னைக்கு இந்தியா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. உலக அளவுல இந்தியா நாசமா போயிட்டு இருக்கு. இந்தியா கேவலமா போயிட்டு இருக்கு. இந்த வீழ்ச்சிக்கு காரணமே காங்கிரஸ் போட்ட விதை. காங்கிரஸாலதான் இந்தியா நாசமா போச்சு. இதான் உண்மை. என்ன அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து காங்கிரஸ் வந்து நம்ம திருத்த முடியாது. அது திருந்தாத ஜென்மம். நான் என்ன சொல்ல, எரும மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி இருப்பாங்க நீங்க. என்ன அதாவது காங்கிரஸ் வந்து அழிவை நோக்கி போகுது. இதுல முக்கியமாக அடுத்த வருஷம் காங்கிரஸ் இருக்காது. முக்கியமாக 8 மசோதாக்கள் வந்து இந்த கூட்டத்தொடர் வந்து நிறைவேற்றுவதாக ரிஜிஜி சொல்றாரு. அதற்கு திமுகவோட ஆதரவு ஏதாவது கொடுப்பாங்களா? எப்படி அமைய போகுது? திமுக ஆதரவு அணிஞ்சு செயல்பட போறாங்களா? திமுக ஆதரவு கொடுக்காது. வெளிநடப்பு பண்ணிடும். நீ பாஸ் பண்ணிக்க, நான் வெளிநடப்பு பண்ணிடுவேன், ஆதரிக்க மாட்டேன். ஆனா என்ன 2 விஷயத்தை திமுக எதுக்கும். ஏன்னா திமுக வந்து கொஞ்சம் ஜனநாயக அடிப்படையில் நடக்கும். ஏன்னா இன்னைக்கு பாஜக அரசுக்கு ஒரே எதிரி இந்தியாலே திமுக தான். காங்கிரஸ் எல்லாம் கிடையாது. அது போலி. புரியுதா உங்களுக்கு? அது ஃபேக். அது புரியுதா உங்களுக்கு? அதாவது திமுக தான் வந்து உண்மையான எதிரி. பிஜேபி RSSக்கு எதிரினா கம்யூனிஸ்டுகளும் திமுக தான். கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு போங்கா போயிட்டாங்க. திமுக மட்டும்தான். அப்ப திமுக என்ன பண்ணும்? இந்த 2 விஷயத்தை எதிர்க்கும் கண்டிப்பா.
தொகுதி மறுவரையறை, அதுக்கடுத்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை கண்டிப்பா எதிர்க்கும். மற்றதுல எல்லாம் திமுக உடன்பாடுல போகாது. கண்டிப்பா வந்து என்ன பண்ணும், ஆதரிக்கவும் செய்யாது, எதிர்த்து நிக்காது, வெளியே போயிடும் நாடாளுமன்றத்தை விட்டு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது பாஸ் ஆயிரும். அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சுச்சு. ஓகே ப்ரோ, பொறுத்து வந்து பார்ப்பேன் என்ன நடக்குன்னு. முக்கியம். நன்றி தோழர்.